வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அக்கரைப்பட்டி வந்திருக்கிறோம். அந்த அக்கரைப்பட்டி என்னென்ன கோயில்கள், இது என்ன வரலாறு அப்படின்றது முழு வீடியோ சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் சொல்லுவார். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. இது இப்போ என்ன சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. என்ன ஊர் இது, என்ன? இது அக்கரைப்பட்டி. அக்கரைப்பட்டி பெரியாண்டிச்சி. ஒரு 7 தலைமுறையா இருக்குது. 7 தலைமுறையான கோவில். இன்னைக்கு புதுசாக கட்டி எதையும் நாங்கள் ஆடம்பரம் செய்யலை. பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த இடம் 7 தலைமுறை. இது வந்து 7 பூசாரி இதில் அடக்கம் பண்ணி வச்சிருக்குது. அதை நாங்கள் வந்து 7வது தலைமுறை. 7வது தலைமுறை. இதில் வந்து இது வரைக்கும் வாக்கு பார்த்தீங்களா அத்தனை பேர்த்தையும் இதெல்லாம் அடக்கம் பண்ணிக்குது. தெய்வ சமாதி. எந்த குறைகளாக இருந்தாலும் சரி இந்த இடத்த வந்து விளக்கேற்றி இந்த மாதிரி சூழாயத்தை ஊனி எங்கள் கொடுமைன்னு சொல்லி கும்பிட்டு போனால் பில்லி சூனி செய்வன பிரச்சனைக்கு இது வந்து நம்ம பழமையான கோவில். இது நம்ம கொடுமையை நீக்கி கொடுக்கும். கொட்டாயப்பன் எங்கள் குருதேவன் அவர் சொல்லி கொடுத்த இதை தான் நாங்கள் செய்கிறோம். இதை வழிபட்டு வந்தால் ஆண் இல்லாதவங்களுக்கு ஆண் வார்ச்சி, பெண் இல்லாதவங்களுக்கு பெண் வார்ச்சி, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வார்ச்சி, உடம்பு நோவு நொடி பிணிப்பீடையெல்லாம் நீக்கி கொடுக்கும். இந்த ஒண்டி பணமரம் அவங்க ஒவ்வொருத்தரீத்தை நீக்கி கொடுக்கும். பில்லி சூனியெல்லாம் அந்த பணம் ஓலையில் ஒழிச்சு கட்டும். அந்த குருத்து பணம் ஓலை குருத்து வளர்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தை வளர்த்தி கொடுக்கும். எங்கள் கொட்டாயப்பன் குரு தேவன் அருள்வாக்கு. அவர் என்றைக்கும் மக்கள் மனசில் நிலச்சி இருப்பார். வந்த மக்களுக்கு அத்தனை பேர்த்திக்கும் இந்த அழியாத வரம் கொடுப்பார் எங்கள் குருதேவன் கொட்டாயப்பன். சரிங்க. இப்போ இந்த கொட்டாயப்பனை பற்றி முழு விளம்பரம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டே இருக்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு பாட்டு பாடிக்கிறாரு, இந்த கோயிலோட வரலாறு அப்படின்ற புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு தகவல் வெளிக்கொண்டு வருவேன். நான் தான் உங்களுக்கு தாமரை செல்வேன். வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டியில் என்ன அப்படி விசேஷம் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றியும் சூலாயுதமான இங்கே சூழப்பட்டிருக்குது. அந்த சூலாயுதம் எதுக்கு சூழப்பட்டிருக்குது, இந்த கோயிலோட வரலாறு எப்படி வந்திருக்குது அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் அக்கரைப்பட்டி ஊருக்குள்ளார தாங்க இந்த கோயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஃபாலோஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். சாமி வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? கோவிந்தம் பூசாரி. கோவிந்தம் பூசாரி. இப்போ நீங்கள் கோவிந்த பூசாரின்னா இப்போ நீங்கள் பரம்பரையாக இந்த கோயிலில் இருக்கிறீங்களா, இல்லை இப்போ பரம்பரையாக எங்கள் பாட்டன் எங்கள் அப்பன் பரம்பரையாகவே இருக்கிறோம். இது எத்தனை வருஷம் பழமையான கோவில் அப்படி சொல்ல முடியுமா? இது எங்கள் தலைமுறை 7வது தலைமுறை. 7வது தலைமுறையாக வந்துருக்கு. வந்துட்டு இருக்குது. பார புண்ணியமாக இந்த 7வது தலைமுறை. நாங்களாம் கொள்ளு பேரனுங்க. இப்போ 7வது தலைமுறையாக வந்துக்குதுன்றீங்க. இப்போ இந்த 7வது தலைமுறையாக பார்த்தீங்கன்னா இந்த சூலாயுதமான அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூலாயுத வேண்டுதல்கள் சூலாயுதமாக குத்திட்டு. ஆமாம். எந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா அதிக சூலாயுதம் கணக்கு கிடையாது. இங்கே ஆயிரக்கணக்கான சூலாயுதம் இந்த கோயிலில் இருக்குது. மலையனூர்லேயே சூலாயுதம் கம்மி. இந்த இங்கே அக்கரைப்பட்டி பெரியாண்டிச்சுன்னா சோளத்துக்கு சொந்தக்காரி. ஓ, அக்கரைப்பட்டி பெரியாண்டிச்சு சூலாயத்துக்கு சொந்தக்காரி. அவ சொக்கனம் மணந்தவ. ஓ, சொக்கனம் மணந்தவ, ஈஸ்வரனை மணந்தவ. அவ வந்து ஏந்தனது கவ்வாலம் எடுத்தது நெடு சோளம். ஆமா, அந்த பாட்டே நான் போட்டிருக்கேன். எப்படி ஏந்தது கவ்வாலம் எடுத்தது சோளம் சொல்லி போட்டிருக்கோம். ஏந்தனது மலையம்மோரா சோளம் அம்மா, உனக்கு சோளம் அம்மா, நீ எடுத்து வரா மலையம்மோரா கவ்வாலம்மா, கவ்வாலத்தை மலையம்மோரா கையில் எடுத்து எங்க கவலைகளை மலையம்மோரா நீக்கு வாழ, திருசோளத்தை கையில் எடுத்து எங்க தீவனைய நீக்கு வாழ, அக்கரைப்பட்டி பெரியாயம்மா அதிபாதியா ஆண்டவாளாம், உலகத்தில சிறந்தவாளாம் எங்க ஓங்காடி நாயங்க, அங்காளம்மா நீதானம்மா எங்க ஆதிசக்தி நீதானம்மா, ஆத்தோரம்மா படுத்திருக்கும் எங்க அங்காளம்மா சிலைய பாரு, ஐயா குளத்தோரம்மா படுத்திருக்கும் எங்க குலதெய்வம் படுத்திருக்கும், உனக்கு ஆத்த நல்லா வளைச்சி கட்டி உனக்கு அடிமானாலு தென்னை இட்டு, அந்த அடிமானாலு தென்னம் மேல ஐயா உன்னை அமர வைத்து பூச செய்தோம், உனக்கு குளத்தை நல்லா வளைச்சி கட்டி
உனக்கு கொடிமா நாளு தென்னை இட்டு அந்த கொடிமா நாளு தென்னம் மேல உன்னை குந்த வச்சு பூசை செய்வோம். குளத்தோரம்தான் பூத்து இருக்கும் உனக்கு கொத்தாரளி பூ மாயா. அந்த கொத்தாரளி பூ எடுத்து வாயா உனக்கு குருபூசையும் செய்ய வந்தேன். ஆத்தோரம்தான் பூத்து இருக்கும் அடுக்காரளி பூ மாயா. அடுக்காரளி பூ எடுத்து ஐயா உனக்கு அருபூசையும் செய்ய வந்தேன். அகரப்பட்டி பெரியாண்டிச்சு எங்களை பெருமையா வளர்த்து மாயா. ஆராதத்தாமனையும் வந்தார் ஐயா அள்ளி வாயா மனைஞ்ச வப்ப. தீராதத்தான் நோவு வந்தார் உன் தின்னோர அன்பும் அம்மா. பெரியாண்டிச்சு காக்க வேணும் எங்க குடியாலெல்லாம் வளர்த்த வேணும். நாடி வந்த மக்களுக்கு நீ நல்ல வாரம் தாரு மாயா. தேடி வந்த மக்களுக்கு செல்வ வாரம் தாரு மாயா. கோட்டையில கொடுத்த வாரம் எங்க கொழுந்து விட்டு வளர வேணும். எங்க குருவோட தெய்வம் வந்து எங்க குடியாக்க வேணும் மாயா. பாட்டனோட தெய்வம் வந்து எங்களை பாதுகாக்க வேணும் அம்மா. என் பெரியோரு காலத்தில பெருமையா பேரு வாங்கி சொன்ன சொல்லு அழியாதத்தான் காக்கவே வேணும் மாயா. எங்களை கடை போல காக்க வேணும். தாத்தா கிட்ட கொடுத்த ஒரு சத்தியம்மா அழியாதத்தான் கோட்டை ஒரு பூசாரிக்கு கோடி நல்லா சரணம் ஐயா. கொட்டாயப்பா என்று சொன்னா எங்க குறையாலெல்லாம் தீருமையா. பழனி நல்லா கவுண்டருக்கு பாத பூசை செய்ய வந்தேன். அங்க முத்து பூசாரிக்கு அடிவான் என்று தெண்டானித்தேன். சகாதேவ கவுண்டருக்கு பாதத்தை விளங்க வந்தேன். தைலம்மா அம்மாளுக்கு கோடி நல்லா சரணம் ஐயா. தொரசாணி அண்ணனுக்கு கும்பாட்டமே பாதாரம்மா. தைலம்மா அம்மாளும் எங்க நல்லா இருந்தாலும் பாக்கி வாரம் சொல்லு மாயா. வந்தவன நீங்கும் அம்மா. பணமாரத்து அடியேல் இருக்கும் பத்திரகாலே வாரும் ஐயா. குருவாக்கு சொல்ல வேணும் நீ குறியாலெல்லாம் வளர்த்த வேணும். இந்த கடவுள் அக்கரைப்பட்டியில எப்படி வந்ததுன்னா சொல்லுங்க. எங்க முப்பாட்டம் காலத்துல பாட்டனோட பாட்டன் காலத்துல கஞ்சி தொட்டி பஞ்சத்துல கஞ்சி தொட்டி பஞ்சம்னா சோறு சிக்காத நம்ம பஞ்சம் மக்காசோள பஞ்சம். அந்த பஞ்சத்துல நம்ம வறுமை ரொம்ப வறுமை. அந்த காலத்துல வானாமதுரையில வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த பெரியாண்டிச்சு. பெரியாண்டிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சான். 12 வருஷம் பூஜை போலகாட்டம் இல்லாத சரியா போட்டாங்களாம். அப்ப அவ பசி தீரல என் பட்னி பொறுக்க முடியலன்னு சொல்லி அந்த ஊரிய வாரி சோறிட்டு அவரை துவர விட்டு அம்மனகா சால் விட்டுட்டு இவங்க வந்தவ மேகம் புறவி ஏறி வந்தவ சரபங்கா நதி. சரபங்கா நதி இந்த ஓரம் வந்து அந்த சக்தி வந்து செங்கம் புதையில சேர்ந்து குடியிருக்கிறண்டாப்பா அப்படின்னு எங்க முப்பாட்டக்கிட்ட போய் கெனாவில சொல்லி உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் பஞ்சத்தை போகிறேன். உன் பட்னி தீக்கிறேன். எனக்கு நீ ஆளடுமை செய்யி. எனக்கு ஆளடுமை செய்யி. நீ சொன்ன சொல்லு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு எங்க குரு கிட்ட சொல்லி இந்த ஆயா கொண்டுட்டு வந்து இந்த சரபங்கா நதியோரம் அவளை பதி போட்டு செங்கங்குத்துக்குள்ள சேர்ந்து குடியிருக்கிறா அப்படின்னு சொல்லி 4 பங்காளிகளை சேர்த்தி எங்க பாட்டன் முப்பாட்டன் அந்த காரியத்தை செஞ்சு முப்பூச ஆடு கோழி பண்ணி பங்காளிகளை சேர்த்தி
அப்படி சிம்பிளா தேவம் செஞ்சுட்டு வந்தது. சரி சாமி. அப்படியே தலைமுறையா மண்ணள்ளி கொடுத்தா நான் மறந்தா வேலை செய்வேன். ஓ, மண்ணள்ளி கொடுத்தா மறந்தா வேலை செய்யணும் அப்படின்னு எங்க குரு கிட்ட சத்திய வாக்கு கொடுத்தது. சரி சாமி. அந்த குருவுங்க தான் அந்த பனைமரத்தடியில நாங்க வச்சு கும்பிடுறோம். ஓ, இப்ப வந்து பனைமரம் பதி போட்டது என் குருதேவன். போட்டது குருதேவன். இந்த பனைமரத்தடியில வந்து பத்தனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கடான்னு சொல்லி அவரு மேலேயே சாமி வந்து ஆடி வாக்கு சொன்னது. ஓ, அவர் மேல ஆடி சாமி வாக்கு சொன்னது. இதுல 7 பூசாரிகளை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல 7 பூசாரி கல்குடி சொன்னீங்களா, அந்த சத்திய வாக்கு வாங்கினீங்க இங்க குந்திட்டு இருக்கிறாங்க. எங்க பரம்பரையாவ சொல்லுங்க. எங்க குரு கிட்ட சத்திய வாக்கு வாங்கி இப்படிதான் கல்கோடு பார்க்கணும், இப்படிதான் அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஆளடிமை செஞ்சவங்கள தான் அதுல 7 பேர் 7 பூசாரிய நாங்க தெய்வ சமாதியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் அடக்கம் பண்ணிருக்குது. இது வரைக்கும் கல்கோடு பாத்தீங்களா அத்தனை பேர்த்தையும் அக்கறைப்பட்டி வெறியாண்டுச்சு. அதுக்கு அடிமை செஞ்சவங்கள அத்தனை பேர்த்தையும் இதுல 7 பூசாரிங்க ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஒரே இடத்துல 7 பூசாரி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 7 பூசாரி அடக்கம் பண்ணி இங்க பூஜை போட்டுக்கிறாங்க. கல்குடி சொன்னீங்களா அந்த பனைமரத்தடியில அடக்கம் பண்ணி ஆயாளுக்கு சொன்னவங்கள பனைமரத்தடியில அன்னைக்கு அவங்க மேலேயே சாமியாடி வாக்கு சொன்னது. பத்தனை கொண்டு போய் அந்த பனைமரத்தடியில வச்சு அடக்கம் பண்ணி விடுங்க. வருஷம் 360 நாளும் வர்ற கப்பூரம் பத்திக்குச்செல்லாம் அவங்களுக்கு. எனக்கு 30 வருஷத்துக்கு வருத்தல ஒரே நாளைக்கு மட்டும் எனக்கு கப்பூரம் பத்திக்குச்சு உள்ள பொறுத்துறதுக்கு அனுமதி பதியல. காவப்பூசம் அன்னைக்கு தான் கப்பூரம் பொறுத்தலாம், பழந்தங்காய் உடைச்சிக்கலாம். மற்ற டைம்ல போனா மணஞ்சவு போட்டுக்கலாம், மாலை போட்டுக்கலாம், அதோட சரி. அப்ப குரு வாக்குக்கிட்ட அப்படி சொல்லி சத்திய வாக்கு வாங்கினது. சத்திய வாக்கு வாங்கினது. சரிங்க. இப்ப இந்த கோயிலை நம்ம பார்க்கலாமா? இந்த கோயில பாத்தீங்கன்னா சூலாயுதமும் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பழமையான பெல்லுன்னு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது அந்த எந்த காலத்து பழமையானது பாத்தீங்கன்னா பாண்டிய காலத்துல இந்த கோயில் வந்து ஆரம்பத்துக்கு முன்னாடியே இந்த பாண்டிய காலத்துல இந்த பெல் வந்திருக்குது. இந்த பெல்லோட சவுண்டை கேட்டாவே நானே செஞ்சிருவேன். அந்த அளவுக்கு வந்து இந்த பெல்லோட சவுண்ட் வந்து அற்புதம். இது அம்மனுக்காக வைக்கப்பட்டது. இது பழைய காலத்து பெல்லு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1973 வெள்ளக்காரன் ஆசிலி பதி உற்பத்தி ஆகி போச்சு. சரிங்க. இப்ப 7வது தலைமுறைன்னா பாரு, 7வது தலைமுறைனா அவங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா இப்ப அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படியே வாங்க. பனங்கட்டையே வந்து சும்மாதான் அவ்வளவு உயரம் தான் இருந்துச்சான். மொத பூச்சேரி கொண்டு வந்து அடக்கம் பண்ணக்குள்ள எங்களுக்கு சொன்னதுதான் சாமி தெரியும். பனங்க மரமே சும்மா அவ்வளவு உயரம் தான் இருந்துச்சான். இன்னைக்கு எவ்வளவு உயரம் இவ்வளவு உயரம் தான் இருந்திருக்குது. மொத பூச்சேரி அடக்கம் பண்ணது அவரு தான் என் குரு. அவரு கையில தான் சத்திய வாக்கு வாங்கினது. இப்ப 7 தெய்வங்கள் இதுல இருக்கிறாங்க. 7 தெய்வங்கள் பூசாரி இதுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த என்னன்னா இது குறி சொன்ன இந்த பூசாரிகள் அவங்க வந்து அவங்களோட ஜீவ சமாதி இங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. இந்த ஜீவ சமாதி அப்படி அடக்கம் பண்ணீங்கன்னா இந்த பனைமரத்துக்குள்ளார வந்து அவரோட 7 ஆத்மாக்களும் நாம பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்குது, தெரியுதா? நோவு நோடியாக்கிறவங்களுக்கு நோவு நோடி நீக்கி கொடுக்குது. பில்லி சிவனி செய்வன் கோளார் கிரக சூழ்நிலை கெட்டு போயிருந்தாலும் இந்த சோளாயத்தை அடிச்சு அழியாத பொருள் ஒண்ணு ஆலயத்துல வைக்கிறேன். அழியாத பொருள் ஒண்ணு ஆலயத்துல நிக்கிற இந்த சோளம் நிமிந்து நிக்கிற மாதிரி எங்க குடியை நிமிந்து வாழ வை. சோளத்தை வைக்கிறதுக்கு நிமிந்து வாழ வை. நாம மண்ணுக்கு போயிடுவோம். வைக்கிற சூழாயுதம் பிள்ளை தலைமுறைக்கு அது பூசை வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வேண்டுதலை கும்பிட்டு போறாங்க. நிறைவேறுது. தன்னை சூழாயுதம் இந்த ஆயால சுத்தி 1000 சோளம் நாட்டி அங்காள பரமேஸ்வரி படுத்து இருக்கிறா. அக்கரைப்பட்டினா பேரும் புகழும் வாழ்ந்தவ, அக்கறைகள் சர்க்கரையா வாழ்ந்தவ. கண்டிப்பா தெரியுதா? இந்த ஆயால வச்சுதான் எங்க ஊருக்கே பெருமை அக்கரைப்பட்டிக்கு. இப்ப அதை பத்தி ஓகே பாத்துட்டோங்க. இப்ப அடுத்தது மணி பார்க்கலாங்களா? ஏன்னா அந்த மணி தான் முக்கியமா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அழியாத பொருள் ஆலை மணி. இதுதான் பாருங்க ஆலை மணி. இந்த ஆலை மணி ஒரு சின்ன சவுண்டை கேட்டாவே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம் கட்சி நிக்குது. இந்த ஒரு சவுண்ட் ஆலய மணி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அந்த ஆலய மணி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழமையான ஆயுத மணி. இது எந்த வருஷம் அப்படின்றத இதுலயே போட்டிருக்கிறாங்க. 1973 பழமை வாய்ந்த ஆலய மணி.
இந்த ஆலய மணி எதுக்கோசம் வைக்கப்பட்டிருது அப்படின்னு சொல்ல முடியுங்க? இது எங்க பாட்டனாரு வச்சுக்கிறாங்க. அதாவது குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு மணி வாசம் வந்தா குழந்தை வாசம் வரும். இந்த மணி மாசம் வந்ததா குழந்தை வாசம் வரும் வீட்டுல, தெரியுதா அப்படின்னு சொல்லி அழியாத பொருள் இருக்குன்னு சொல்லி அந்த ஞாபகமா வச்சிருக்கிறாங்க. இது வச்சது நமக்கு தெரியாது, தெரிஞ்சு சொன்னது. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சது. இதுல வந்து நம்மளை சுத்தி வந்தா எந்த கவலையா இருந்தாலும் சரி நான் நீக்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயா அன்னைக்கு வாக்கு கொடுத்தது, தெரியுதா. இதுல வந்து இந்த ஆயாவை சுத்தி வந்து விளக்கு போட்டு வேதனை நீக்கி ஆயான்னு சொல்லி மண்டிட்டு குறமண்டி போட்டா நம்ம கொடுமையை நீக்குவா, மண்டிட்டு கும்பிட்டா மனகவலை நீக்குவா. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லி வணங்கி அவளை 6 தப்பு 100 விலை 5000 தவறுதலை இருந்தாலும் நீ கொண்டு மனமரமா அறியாம செஞ்ச தப்ப ஆதரிக்க வேணும், தெரியாம செஞ்ச தப்ப சேர்த்தி பிடிக்கணும்ப்பா. கொட்டாயப்பா எங்க குறைகள்லாம் நீக்கி கொடு. கொட்டாயப்பாங்கிறது எங்க குருவு. கொட்டாயப்பானது குருதேவன். அவரை வணங்கினா கொட்டாயப்பா, தெரியுதா. அவங்கள வணங்கினா நமக்கு ஆவாத காரியம் ஆகணும், தீராத காரியம் தீர்க்கணும், செய்யும் தொழில் கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும், நோவு நொடி நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சக்தி வாக்கு கொடுத்து இந்த ஆயா இந்த இடத்த அவங்கள அமர வச்சிருக்குது. குரு சொல்லி இதில் வந்து உட்கார வச்சு நாங்கள் வந்து மண்ணு போடாமல் சுற்றி தென்னூறு சந்தனம் உப்பு. ஆமா இது கேட்கணும்னு நினைச்சுங்கய்யா. இப்ப வந்து என்னன்னா இப்ப திருநீர் சந்தனம் வச்சுக்கிறீங்க, இது ஏதோ ஒரு புதுசா ஒரு கலர் பவுடர்லாம் போட்டுருக்காங்க, இதுக்கு என்ன? இது பூசையில போடும் மணஞ்சவு போட்டா நம்ம மனகவலை நீக்கணும். இதுக்கு பேரு அப்ப குங்குமம் முகத்தாளகி நம்ம கொடுமையை நீக்குவா. ஆமா. கொந்தாள மூக்காளகி கோபாலம் தங்கையம்மா, சிங்க பல்லழகி சிரமையெல்லாம் நீக்குவா, நீண்ட நாக்காளகி நீலவர்ணம் தேவியம்மா, அண்ணாந்த பார்வையம்மா ஆபத்தை நீக்கி கொடுப்பா, கோழி முட்டை கண்ணாளகி கொந்தாள மூக்காளகி. எப்படி அது ஆயாளுக்கு வரலாறு. அவ குங்குமத்து மூஞ்ச பார்த்தா கொடுமையை நீக்குவா. கண்டிப்பாங்க. எப்படி இதோட வரலாறு. அதனால அக்கரைப்பட்டி பெரியாண்டிச்சுன்னா அண்டமே பார்த்து ஆச்சரியப்படுற அளத்துக்கு எத்தனையோ பெரியாண்டிச்சு இருக்கும் பண்ணும். ஆனால் அக்கரைப்பட்டி பெரியாண்டிச்சுக்கு ஒரு சக்தி இருக்குது. குறைகள் அவளை நம்பி வந்தா எந்த குறையா இருந்தாலும் சரி நீக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆயாகிட்ட இருக்குது. எங்க கையில ஒன்றும் இல்லை. கண்டிப்பா தெரியுதா. நாங்க தான் கொள்ளு பேரங்காலத்துல அவ வந்து இப்ப பூசை வாங்கிட்டு முப்பூசை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை முப்பூசை, ஆடு கோழி பண்ணி முப்பூசை கொடுப்போம். ஒரு முறை தான் முப்பூசை நடக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை முப்பூசை. அது எந்த டைம்ல நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது கெவுளி வாக்கு வைப்போம், பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து பூசை வாக்கு கெவுளி வாக்கு வைப்போம். பச்சி வாக்கு. பத்தி வாக்கு. பச்சி வாக்குனா கெவுளி சொல்லுது பத்தியா, வளைஞ்சொலிச்சு ஏவுளி சொல்லிச்சுன்னு சொல்றோமே, அந்த மாதிரி வந்து கெவுளி வாக்கு வைப்போம். அது கெவுளி வாக்கு சித்திரை பிறந்ததும் வைப்போம். சித்திரைகளை சொல்லி பிடிச்சின்னா சித்திரையிலேயே பூசை வாங்கும். கெவுளி சொன்னதுலேருந்து 15 நாள் பத்தியா இருப்போம். 15 நாள் பத்தியா இருந்து 15ஆம் நாள் தான் எப்பயுமே அது சனிக்கிழமை தான் பூசை. எப்பயுமே வெள்ளிக்கிழமை நைட்டு பூசை கூட வந்து விடிஞ்சு சனிக்கிழமை முப்பூசை. உச்சி நேரம் 12 மணி உச்சி நேரத்தில் அது காவு பூசை வாங்கும். அவன் சுட்டக்கறி வேணும்னு சுடுகாடு போனவ, பச்சைக்கறி வேணும்னு பாங்காடு போனவ, சுத்தி பணமேறிய சுடுகாடு பூ மணக்க, மண்டையோடு நெய் மணக்க, மாசானம் பூ மணக்குன்னு சரி 12 மணிக்கு பூசை வாங்குவான். கண்டிப்பாங்க. இவ இது அக்கரைப்பட்டி பெரியாண்டிச்சு. இது வந்து அதிபதியா இதுல வந்து கோயிலா கோட்டையா அங்க எதுவும் கட்டக்கூடாது, இப்படிதான் இருப்புன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கியிருக்குது. வெயில் மழையில நினைஞ்சிருந்தாதான் எனக்கு சக்தி. இப்ப பழையமையான கோயில் தான் இது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கோயிலுக்கு கட்டுப்படாம இப்படியே இருக்கணும். இப்படியே இருக்கிறது தான். இன்னைக்கு எத்தனை கோயில் பூச்சி பூச்சி எல்லாம் கோபுரம் கட்டுறாங்க, எத்தனை கேரளா மாநிலம் அட்டை போடுறாங்க. இங்க அப்படி இல்லை. பதியாகட்டும் இந்த இடமாகட்டும் ரெண்டும் எப்படி இருந்துச்சு அப்படிதான் ஆதி காலத்துல இருந்து பரம்பரையா நாங்க இந்த பூசை மட்டும் பெரியவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க, இதோட வரலாறு அதுதான். சரிங்க, ஓகே நண்பர்களே. இப்போ இந்த ஐயா வரலாறு சொல்லிட்டாரு. இந்த வரலாறுல நீங்க கேட்டது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னா நம்ம சேலம் சின்னப்பட்டி ஊருக்குள்ளார அக்கரைப்பட்டி அப்படின்ற இடம் தாங்க இந்த கோயில். இந்த கோயில் பெரியாண்டி செம்மன் சூலாயுதமான சூழப்பட்டது. அப்படின்னா இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிங்கனாவே யார் என்னன்னு கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்க. இன்னைக்கு போகணும் அப்படின்னா அக்கரைப்பட்டி சூலாயுத கோயில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த பெரியாண்டிச்சி கோயிலுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. இது வந்து உள்ளார வந்தோன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லயே இந்த கோயில் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா வாங்க.
உங்களோட மனக்குறைகளை தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கணும் அப்படின்னா இந்த சூலாயத்து மூலயமா உங்களை நீங்கள் வாங்கி உங்கள் கஷ்டங்களையும் உங்கள் குறைகளையும் தீர்க்கும் அப்படின்னு வேண்டுதலுக்கோசம் இந்த சூலாயத்தை குத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பூர்த்தி அடையும் அப்படின்னு நம்ம சுவாமி சொல்லுவார். அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறப்ப உங்கள் வீடியோ வணக்கம் நம்ம